அன்பான ஆதிரகிளிஸ் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பாராமண்டி ஃபிஷ் வச்சு எப்படி ஒரு அருமையான மீன் குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மீன் குழம்பு செய்கிற செய்முறை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரத்துக்கு முன்னாடி மீனை இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இதில் வந்து தலையும் வால் பகுதியும் யூஸ் பண்ணியிருக்கேன். மற்ற பாடி பார்ட்ஸ் வந்து நான் வந்து தனியாக ஃப்ரை பண்ணுறதுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ இது என்ன பண்ணணும்னா, இதை வந்து சில பேர் வந்து டைரெக்டாக கழுவி கடைசியில் ஒரு 5 நிமிஷம் இருக்கும்போது குழம்புக்குள்ளே போடுவாங்க. அப்படி போடும்போது ஆனால் மீன் தனியாக இருக்கும், இந்த குழம்புனோட டேஸ்ட்டு சேராது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து இப்படி மீன் இருக்கும்போது இது கூட ஜஸ்ட் வந்து கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இது கூட அது கூட ஒரு ஸ்பூன் அளவு சில்லி அதை ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு அதையும் சேர்த்துக்கோங்க. ப்ளஸ் வந்து கொஞ்சமாக வந்து க்ரஷ்ட் பெப்பர் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த 4ஐயும் சேர்த்து என்ன பண்ணணுன்னா, அப்படியே ஜஸ்ட்டு ஒரு எல்லாம் பெரட்டி ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க நண்பர்களே. குழம்பு மீன் தான் இருந்தாலும் இந்த மாதிரி ஊற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா மீன் ஃபுல்லாக மசாலா வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி இதை வந்து ஒரு 1 மணி நேரம் எடுத்து நீங்கள் தனியாக மேரினேஷன் வச்சுருங்க. நீங்கள் எந்த நான்வெஜ் பண்ணாலும் சரி, சிக்கன், மட்டன், ஃபிஷ் எது பண்ணாலும் சரி, மேரினேஷன் வந்து ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா அது கொஞ்சம் நேரம் நீங்கள் அந்த டைம் கொடுத்தீங்கன்னா தான் அந்த ஃப்ளஷில் வந்து அந்த மசாலாஸ் எல்லாம் இறங்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் குழம்புல போட்டிங்கனாலும் தனியாக பொரிச்சு எடுத்திங்கனாலும் அந்த மீட் தனியாக போயிடும், உங்கள் மசாலா தனியாக வந்துடும். அதனால வந்து மேரினேஷனுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் டைம் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு டேஸ்ட் வரும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு காலையில் கூட எடுத்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணால் இன்னும் நல்லா மசாலா வந்து அந்த ஃபிஷ்லேயோ, சிக்கன்லேயோ, மட்டன்லேயோ நல்லா ஆட் ஆகிருக்கும். அது இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம என்னென்னா, தேவையான பொருட்கள் எல்லாம் வச்சு நம்ம மசாலா அரைச்சிட்டு, அந்த மசாலா மீன் மசாலாவுக்கு தேவையான வெங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சி ரெடி பண்ணிவிட்டு, அதை குழம்பு மாதிரி கொதிக்க வச்சுட்டு கடைசியில் இந்த மீனை வந்து நம்ம அதில் ஆட் பண்ணி எப்படி மீன் குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம். நண்பர்களே, இப்போ வந்து மீன் குழம்பு மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். எப்படி மசாலா செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 15லேருந்து ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட நம்ம வந்து புளி கரைச்சி வந்து ஒரு சின்ன எலுமிச்சங்க அளவு புளி எடுத்து அது நல்லா ஒரு வெதுவெதுப்பான தண்ணியில் போட்டு கரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அது கூட ஒரு 2 தக்காளி. ஏன்னா நம்ம புளியும் தக்காளியும் சேர்த்தங்காட்டி கொஞ்சம் தக்காளி கம்மி பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ரொம்ப புளிப்பு டேஸ்ட் வந்துடும் மீன் குழம்பு, அந்த மீனோட டேஸ்ட் வராது. அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகாய். அப்புறம் இந்த மசாலா கூட நம்ம சேர்த்துறதுக்கோசரம் 2 ஸ்பூன் வந்து கொரியண்டர் பவுடர், ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி, சோம்பு, மிளகு, ஜீரகம், அப்புறம் ஏலக்காய், பட்டை, கிராம்பு, அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் இந்த கசப்பு தன்மை வர்றதுக்காக, அப்புறம் வந்து மஞ்சப்பொடி, அப்புறம் வந்து நம்ம வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் நான் இந்த மீன் சமையல் செய்கிறதுக்காக. பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த சில்லி பவுடர்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருப்பேன். ஏன்னா மிளகு, அந்த பட்டை, கிராம்பு இதுலேயே கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். அது போக நம்ம ஆல்ரெடி ஃபிஷ் வந்து மேரினேட் பண்ணோம் இல்லையா, அதுலேயும் நம்ம கொஞ்சம் வந்து மிளகு, பெப்பர், ப்ளஸ் வந்து இது மிளகு பொடியெல்லாம் சேர்த்துருக்கோம், காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கோம். அதனால் காரம் ரொம்ப அதிகமாக போய்டும். அதனால் வந்து கரெக்டாக அந்த லிமிட்டில் வந்து சேர்த்துக்கோங்க. வாங்க இதெல்லாம் போட்டு எப்படி ஃப்ரை பண்ணி மசாலா பண்ணி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா கொஞ்சம் சூடேறட்டும். இப்போ கடாய் நல்லா சூடேறிச்சு. இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் சூடானதும் இது கூட வந்து நம்ம இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம்.
இது கூட வந்து பெப்பர், ஜீரகம், சோம்பு, இந்த மசாலா பொருளெல்லாம் சேர்த்து எடுத்து வறுத்து வச்சுருங்க. அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் ரொம்ப போட வேணாம், கசப்பு எடுக்கும். இதை போட்டு அப்படியே ஒரு வறுத்து எடுத்துருங்க. இது கூடவே வந்து நம்ம வந்து ஒரு 15 சின்ன வெங்காயம் வச்சுருக்கோம். ஸோ அந்த சின்ன வெங்காயத்தை இது கூட சேர்த்துடுங்க. இந்த மசாலாவில் வந்து ஒரு 4-5 கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது போக கொஞ்சம் கருவேப்பிலை வந்து நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா சிவப்பாக வறுபட்டுருச்சு. இது கூட வந்து நம்ம வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து ஒரு 2 ஸ்பூன் கொரியண்டர் பவுடர். இது வந்து தக்காளி சேர்த்ததுக்கு முன்னாடி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு 30 செகண்ட்ஸு. ஏன்னா அந்த தக்காளி போட்டுட்டிங்கன்னா அந்த தக்காளினோட இதில் வந்து பச்சை வாசம் இருக்கும். ஒரு 1.5 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, ப்ளஸ் வந்து ஒரு ஸ்பூன் சால்ட்டு நம்ம போட்டிருக்கோம். ஏன்னா நம்ம வந்து மீனில் ஆல்ரெடி மசாலாவில் பண்ணும்போதே கொஞ்சம் வந்து நம்ம சால்ட்டு போட்டிருக்கோம். அதனால் கணக்காக கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து அந்த மசாலா ஸ்மெல் வரைக்கும் போகட்டும். இப்போ இந்த மசாலா ஸ்மெல் போனதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் தக்காளி வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வந்து அந்த தக்காளி வந்து நல்லா வேகட்டும். தக்காளி, வெங்காயம், இந்த மசாலா பொருள் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து அந்த சூடு இறங்கட்டும். இறங்கினோடனே இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நம்ம மசாலாவை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மசாலா வந்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டு தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம மசாலா தனியாக அரைச்சி எடுத்துட்டோம்ங்களே. இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, இப்போ வந்து தாளித்து விட்டுட்டு அந்த மசாலா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானது இது கூட கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வந்ததும் அது கூட வந்து நம்ம கடலைப்பருப்பு உளுந்து வறுத்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 வரமிளகா ப்ளஸ் கருவேப்பிலை. இப்போ ஃப்ரை ஆனதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா மசாலா, ஸோ அந்த மசாலாவை வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா இப்போ ஆட் பண்ணி இது வந்து மசாலா இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுருங்க. ஒரு மூடி போட்டு கொதிக்க வச்சுருங்க. 10 நிமிஷம் ஆச்சு நண்பர்களே. அந்த மசாலா வந்து அந்த பச்சை வாசலாம் கொஞ்சம் போயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து புளி தண்ணி ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த புளி தண்ணியை வந்து இது கூட வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் புளி தண்ணி ஆட் பண்ணி அந்த புளி தண்ணி கூட ஒரு 5 நிமிஷம் வந்து அந்த புளி தண்ணியும் அந்த மசாலாவும் கொஞ்சம் மிக்ஸ் ஆகட்டும். கடைசி ஒரு 5 நிமிஷம், ஒரு 7 நிமிஷம் மட்டும் நம்ம வந்து ஃபிஷ் உள்ளே போட்டால் போதும். அதுக்கு முன்னாடி ஃபிஷ் உள்ளே போட்டுற வேணாம். ஏன்னா முன்னாடியே போட்டுட்டிங்கன்னா ஃபிஷ் வந்து தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும். அதனால் கடைசியில் போட்டால் போதும். ஃபிஷ் வந்து குயிக்காக வெந்துடும். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா அந்த புளி தண்ணி ஆட் பண்ணதும் இந்த மசாலாவும் வந்து நல்லா சிங்க் ஆகிடுச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஃபிஷ்ஷை வந்து இதுக்குள்ளே அப்படியே எடுத்து ஒன்றா போட்டுருங்க. தலை, வால் மட்டும் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 6-7 பீஸ் வரும். அவ்வளோதான். அதை போட்டுட்டு அது எப்படியும் கலரவெல்லாம் கலராதீங்க. ஏன்னா ஃபுல்லாக வந்து இது டிப் ஆகிடுச்சு. அப்படியே ஜஸ்ட் எடுத்து அந்த மூடி போட்டு கரெக்டாக ஒரு 7 நிமிஷம் மூடி வச்சுட்டு நம்ம இறக்க வேண்டியது தான். ஃபிஷ் வெந்துடும். இப்போ கரெக்டாக ஒரு 7 நிமிஷம் கழித்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தலையெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த மீன் பீசஸும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. அந்த மசாலா வந்து நம்ம முன்னாடி மேரினேட் பண்ணங்காட்டி அந்த கலர் அப்படியே ஆடாது. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற கொரியாண்டர் தலையை போட்டு அவ்வளோதான், அப்படியே இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதான் நண்பர்களே. இப்போ சூடான சுவையான ஒரு அருமையான பாராமுண்டி மீன் குழம்பு செஞ்சு வச்சுருக்கோம். இது வந்து சாப்பாட்டு கூட அருமையாக இருக்கும். நல்லா சூடு சாப்பாடு வச்சு செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். ஸோ இதை வந்து உங்கள் நண்பர்களை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். எங்கள் அதிரா யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.